ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ பாருங்கள். அப்படியே பழங்கஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பழைய கஞ்சி இல்லை, சுடுச்சோறு தான். என்னென்னா இன்றைக்கி குழம்பு வச்சு அதில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கல்லுப்பு வாங்கி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி கல்லுப்பு வாங்கி அதை போட்டுட்டு கலக்கி பார்த்தேன். உப்பு இல்லை, சரின்னு 2வது உப்பு போட்டேன். அப்புறம் கலக்கி பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. ஓ கரெக்ட், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழம்பை என் மகளுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ஊற்றி கொடுத்தேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஒரே கசப்பு, நல்லாவே இல்லைன்னு சொன்னாங்க. ஒரே உப்பு. அதனால் சுடுச்சோத்தில் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நான் கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்களா, நாங்களாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கஞ்சி நானும் சாப்பிட்டு பார்த்தேன், என்னால் முடியல. அதனால் நம்மளுக்கு வயிறு பசி தாங்க முடியல, கஞ்சி குடிக்க போகிறோம். வாங்க கஞ்சி குடிப்போம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதான் பச்சை மிளகாய் நல்லா நசுக்கி விடணும். பார்த்துக்கோங்க, நசுக்கி விட்டு இந்த சின்ன வெங்காயத்தான் போட்டுக்கணும். இதெல்லாம் அப்படி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு லைட்டாக உப்பு போட்டுருக்கேன். ஏன்னா நான் இப்போ தூள் உப்பு தான் யூஸ் பண்ணேன். கல் உப்பு கரையாமல் டேஸ்ட் பார்த்து உப்புலேருந்து திருப்பி போட்டுறக்கூடாதுன்ட்டு தூள் உப்பு தான் போட்டிருந்தேன். இப்படி நல்லா பிணைஞ்சிட்டோமா, பச்சை மிளகா தான் கரையில் கடக்காக இருக்குது. பச்சை மிளகா இப்போ தான் பிஞ்சிருக்கு. ஏன்னா லைட்டாக உரப்பு இருக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். அதுக்காக ஒரு பச்சை மிளகாய் போட்டு பிணைஞ்சிடக்கூடாது, காந்தம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கஞ்சள்ளி நல்லா இருக்கு. ஒவ்வொரு வாய்க்கும் கொஞ்சம் வெங்காயம் போகும். இது போகிறதுனால நமக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. வெங்காயம் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? சூடு பிடிக்கும்போது வெங்காயம் சாப்பிடுவாங்க. வெங்காயத்தை சாப்பிட்டு தண்ணி விடுங்க, சூடு பிடி உடனே கேட்டுடும். சரி, டாட்டா பாய்.